இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை. மரியே வாழ்க, மரியே வாழ்க. சத்தமா மரியே வாழ்க. அனைவரும் எழுதி நிற்போம். இந்த நிகழ்வுகள், இன்று நடக்கப் போகிற நிகழ்வுகள் அனைத்தையும் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமது கூடவே இருந்து ஆசீர்வாதத்தோடு வழிநடத்தும்படியாக நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம். தூய ஆவியானவரின் துணை வேண்டி நாம் மன்றாடுவோம். அதற்கு முன்பதாக சிறியதாக ஒரு ஜெபத்தை ஏறெடுத்துவிட்டு நிகழ்வுக்குள் நாம் கடந்து செல்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆண்டவராக இயேசுவே, பரிசுத்த ஆவியான தெய்வமே, இந்நாள் வரையிலும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை கரும்பிடித்து வழி நடத்தி உமது மேலான கிருபைக்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தின் இறுதியிலே நாங்கள் உமது திருப்பாதத்திலே அமர்ந்து உமது வார்த்தைகளை கேட்கவும் உம்மிடமிருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் வகை செய்யும்படியாக நீர் எங்களை வழிநடத்தி வந்தீரே. அந்த உமது மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, சகலவிதமான விபத்துக்கள், பொல்லாப்புக்கள், ஆபத்துக்கள், நிந்தைகள், அவமானங்கள், நோய் நொடிகள், பிரச்சனைகள் அனைத்திலிருந்து எங்களை நீர் விடுவித்து பாதுகாத்து நாள் வரை காத்தீரே. அந்த உமது மேலான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். வரப்போகிறவர்களையும் நீர் ஆசீர்வதியும். இந்த துதியின் வேளையை நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். நாங்கள் உம்மை துதித்து பாடும்போது நீர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீர் நடத்துவீராக. பொருள் உணர்ந்து நாங்கள் துதிக்கும்போது ஆண்டவரே நீர் மகிமை அடைவீராக. ஆண்டவராகிய இயேசுவே, இந்த செய்தியின் வேளையை உமது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். செய்தி கொடுக்கக்கூடிய சகோதரரை நீர் நிறைவாக ஆசீர்வதியும். அவருடைய எண்ணங்கள், செயல்கள் அனைத்தும் உமக்கு உகந்தவனையாக இருக்கும்படியாக நீர்தாமே அவரோடு இருந்து அவரை வழிநடத்தும். அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இங்குள்ள மக்களின் மனதிலே 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக பலன் தரும்படியாக நீர்தாமே பார்த்து கொள்ளும். நற்கருணை ஆசீர்வாத வேளையை பொறுப்பேற்றுக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசுவே, நற்கருணை ஆசீர்வாத வேளையிலே பங்கேற்கும் ஒவ்வொருவரையும் நீ நிறைவாக ஆசீர்வதிப்பீராக. இந்த மதிய உணவுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய குடும்பங்களை நீர் பொறுப்பேற்றுக்கொள்ளும். பங்கு தந்தையை ஆசீர்வதியும், பங்கு மக்களை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசுவே, இன்னும் பல நிகழ்வுகளை உமது ஆசீர்வாதத்தினால் இங்கு பலரும் கலந்து நடத்தும்படியாக நீர்தாமே அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து உமது திரு சந்நிதியில் மக்கள் திரளாக வந்து இந்த நிகழ்வுகளிலே கலந்து கொள்ளும்படியாக நீர் அனைவரையும் வழி நடத்துவீராக. எங்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்தாமே எங்களை பொறுப்பேற்றுக்கொள்ளும், காத்து கொள்ளும், வழி நடத்தும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். சத்தமா இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பானவர்களே, நாம் இப்பொழுது தூய ஆவியானவரின் துணை வேண்டி ஒரு பாடலை பாடுகிறோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் எங்களை வழி நடத்தும் ஐயா என்ற பாடலை இணைந்து பாடுவோம். நாம் எங்கு செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும், யாரிடம் பேச வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பவைகளை தூய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி தரும்படியாக தூய ஆவியானவரை வரவேற்று நாம் இப்பொழுது அனைவரும் இணைந்து இந்த பாடலை பாடுவோம். Thank you.
வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு, அசதிகள், பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின்
பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தான் நிரம்ப வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தான் நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம்பு நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம்பு நடத்தி செல்லுமையா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை. மரியே வாழ்க, மரியே மரியே வாழ்க. மரியே வாழ்க. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். அன்பானவர்களே, இந்த 2024 வருடம் முழுவதும் நம்மை முழுமையாக பொறுப்பேற்று அவருடைய இறக்கைகளின் நிழலிலே வைத்து பாதுகாத்து நமக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாமல் பாதுகாத்த கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அப்படியே பிரச்சனைகள் இருந்தால் கூட அதிலிருந்து மிக எளிதாக நாம் வெளிவரக்கூடிய ஒரு வாய்ப்பு வசதிகளை உருவாக்கி கொடுத்து நம்மை வழிநடத்திய தெய்வத்திற்கு நாம் மனதார நன்றி சொல்லுவோம். அன்பானவர்களே, யோசுவா 11வது அதிகாரம் 5-6 இறைவசனங்களை நாம் படிக்கும்போது அதில் எழுதப்பட்டிருக்கிறது, அந்த மன்னர்கள் அனைவரும், எந்த மன்னர்கள்? இஸ்ரேலை எதிர்த்து போரிடுவதற்காக வந்த மன்னர்கள் அனைவரும் கானானியர், எமோரியர், இத்தியர், பெரிசியர், மலைவாழ் எபூசியர், இவ்வியர், இவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த இஸ்ரேல் ஜனங்களை எதிர்த்து போரிடுவதற்காக வருகிறார்கள். அதே நேரத்தில் யோசுவா தனியாக நின்று, ஆனால் ஆண்டவரின் துணை கொண்டு அந்த யுத்தத்தை வழிநடத்தி இஸ்ரேல் மக்களுக்கு பாதுகாப்பின் அரணாக சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் யோசுவாவிடம் சொல்கிறார், அவர்கள் முன் அஞ்சாதே. இங்கு 6 பெரிய அரசர்கள் தலைமையிலே படைகள் திரண்டு வந்து கொண்டிருக்கிறது. யோசுவா தனியாக சென்று அந்த 6 மன்னர்களின் படைகளையும் சந்திக்கப் போகிறார். ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் முன் நீ அஞ்சாதே. யோசுவா 11:5-6. அவர்கள் முன் நீ அஞ்சாதே, ஏனெனில் நாளை இந்நேரம் நான் அவர்கள் அனைவரையும் கொலை உண்டவர்களாக இஸ்ரேல் முன் ஒப்படைப்பேன். அவர்களின் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை நீ வெட்டுவாய், அவர்களின் தேர்களை தீக்கு இரையாக்குவாய். அதாவது ஒருவர் கூட, உன்னை எதிர்த்து வரக்கூடிய ஒருவர் கூட தப்ப முடியாதபடியாக நான் அவர்களை அழிப்பேன். நீ அவர்களின் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை வெட்டுவாய், அவர்களின் தேர்களை தீக்கு இரையாக்குவாய் என்று ஆண்டவர் யோசுவாவிடம் சொல்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர்கள் நம்மையும் இப்படித்தான் நமக்கு எதிராக வரக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளையும், நமக்கு எதிராக வந்த ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும், நமக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த ஒவ்வொரு எதிரிகளையும் ஆண்டவர் இதே தான் சொல்கிறார். நீ அவர்கள் முன் அஞ்சாதே, இந்த பிரச்சனையில் நீ அஞ்சாதே, இந்த பகைவர்களை கண்டு நீ அஞ்சாதே என்று நம்மை தைரியப்படுத்தி, பலப்படுத்தி, திடப்படுத்தி இந்நாள் வரைக்கும் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறார். அவருக்கு நாம் மனதார நன்றி சொல்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா 12:1 மீண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவா வயதாகி முதுமை அடைந்தார். ஆண்டவர் அவரிடம், உனக்கு வயதாகி நீ முதுமை அடைந்து விட்டாய், இன்னும் உடைமையாக்க வேண்டிய நிலம் ஏராளமாக உள்ளது. கானான் தேசத்தை ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு ஒப்படைப்பதாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு இன்னும் ஏராளமான நிலம் உள்ளது. ஆனால் இவரோ முதுமை அடைந்து விட்டார். அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறார் யோசுவா 12:6, இவர்களை இஸ்ரேல் முன்னிலையில் நானே வெளியேற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களை ஆண்டவர் தாமே வெளியேற்றுவார். நானே வெளியேற்றுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நமது தந்தையாம் இறைவனுக்கு, ஆண்டவராக இயேசுவுக்கு நாம் மகிழ்ச்சியோடு நன்றி சொல்வோம். இந்நாள் வரை நம்மை நடத்தி வந்த அந்த நல்ல தெய்வத்தை புகழ்ந்து இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே என்று அவரை கைகளை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். கைகளை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நிம்மதி தந்தீரே நன்றி
ஐயா. வெற்றி வேந்தனே நன்றி ஐயா. இணையில்லாதேவன் உமக்குத்தானே, இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லாதேவன் உமக்குத்தானே. அநாதி தெய்வமே நன்றி ஐயா. அரசாளும் தெய்வமே நன்றி ஐயா. நித்திய ராஜாவே நன்றி ஐயா. சத்திய தீபமே நன்றி ஐயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கே ஆராதனை. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பானவர்களே, கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வருடம் முழுவதும் செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவருக்கு நன்றி சொல்லுகிறோம். அவரை மனதார புகழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலுயா, அல்லேலுயா, அல்லேலுயா. கடவுள் நமக்கு வரக்கூடிய ஆண்டிலே புது வாழ்வினை தரப்போகிறார். அல்லேலுயா, அல்லேலுயா. இந்நாள் வரையிலும் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் துன்பங்கள் இருந்திருந்தால் கூட அவற்றையெல்லாம் கடவுள் அடியோடு மாற்றி நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து நமக்கு புது வாழ்வை தரப்போகிறார். சமாரிய பெண் ஒரு பாவி என்று கருதப்பட்டவள். அவளை சென்று ஆண்டவர் சந்திக்கிறார். உக்கணத்தின் கரையிலே சென்று அவரிடம் பேச்சு கொடுக்கிறார். அந்த பேச்சு கொடுப்பதன் விளக்கம் என்ன, பொருள் என்ன? அவள் வழியாக அந்த சமாரிய மக்களை தன்னுடைய வசம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாவ வாழ்க்கையை விட்டு பரிசுத்தமான வாழ்விற்கு அந்த மக்களை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு ஒரு கருவியாக அந்த சமாரிய பெண்ணை பயன்படுத்துகிறார். அல்லேலுயா, அல்லேலுயா. பாருங்கள், யோவான் 4:39 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் செய்தவை அனைத்தையும் என்னிடம் சொன்னார். அந்த பெண் என்னெல்லாம் தவறுகள் செய்திருந்தாலோ அவற்றையெல்லாம் கடவுள் அவளுக்கு வெளிப்படுத்துகிறார். அவள் அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தான் செய்வது பாவம் என்பதை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆண்டவர் அவளிடம், நீ பாவம் செய்திருக்கிறாய், உனக்கு ஏற்கனவே 5 கணவன்மார்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவள் செய்த தவறை சுட்டி காட்டுகிறாள். அவள் தன்னுடைய ஊர் மக்களிடம் சென்று சொல்கிறார், நான் செய்தவை அனைத்தையும் என்னிடம் சொன்னார். அல்லேலுயா, அல்லேலுயா. நான் செய்தவை அனைத்தையும் என்னிடம் சொன்னார் என்று சான்று பகர்ந்த பெண்ணின் வார்த்தையை முன்னிட்டு அவ்வூரில் உள்ள சமாரியர் பலர் இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். அல்லேலுயா, அல்லேலுயா. பாருங்கள், இன்றைக்கு நமக்கும் கடவுள் ஒரு புதிய வாழ்வை தரப்போகிறார். புதுமையான ஒரு வாழ்வை தரப்போகிறார். வரக்கூடிய வருடம் நமக்கு ஆசீர்வாதமான வருடமாக இருக்கும்படியாக கடவுள் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தப் போகிறார். நமக்கு சமாதானத்தை தரப்போகிறார், நமக்கு விடுதலையை தரப்போகிறார், நமக்கு வல்லமையை தரப்போகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தூய ஆவியானவரின் அபிஷேகத்தை நமக்கு தரப்போகிறார். அல்லேலுயா, அல்லேலுயா. எனவே மகிழ்ச்சியோடு பாடுவோம். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரி, துதி பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன் என்று ஆரவாரத்தோடு அனைவரும் கைகளை தட்டி இணைந்து பாடுவோம்.
இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு. புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு. விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. வல்லமை தந்தார் இயேசு, வல்லமை தந்தார் இயேசு. வல்லமை தந்தார் இயேசு, வல்லமை தந்தார் இயேசு, வல்லமை தந்தார் இயேசு, வல்லமை தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவையே போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவே.
இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. இயேசுவே நன்றி. எழுந்து நிற்போம். எழுந்து நின்று கேட்கப் போகிற இறை வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கவும், நற்கருணை ஆராதனையிலே கலந்து கொள்ளவும் ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் அவர் அழைத்து வந்திருக்கிறார். இந்த நாளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவிடத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். இயேசுடைய கல்வாரி இரத்தம் நம் மீது ஊற்றப்படும்படியாக ஆண்டவருடைய ஆவியானவர் தாமே நம்மை வழிநடத்தும்படியாக இந்த நாளிலே நாம் மன்றாடுவோம். ஆண்டவருடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று இறைவசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய ஆவியானவர் தாமே நமக்கு தேவையான இறை வார்த்தைகளை தரும்படியாக நாம் மன்றாடுவோம். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டும். இறை உறவிலே நாம் வளர வேண்டும். அதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் ஆண்டவர் நம்மிலிருந்து எடுத்து மாற்ற நாம் மன்றாடுவோம். இயேசுவே, எங்கள் வாழ்வை வழிநடத்த வாரும். இயேசுவே, எங்கள் குடும்பத்தை வழிநடத்த வாரும். எங்கள் வாழ்க்கையிலே துன்பங்கள் சோதனைகள் வந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் உம்முடைய வழியிலே வாழக்கூடியவர்களாக நீர் எங்களை மாற்றும் என்று நாம் ஒப்பு கொடுப்போம். பாடலின் 2 வரிகளோடு சேர்ந்து, வாரும் இயேசுநாதா, எந்த இதயம் தேடிடும் அன்பே வாரும் இயேசுநாதா, எங்களை வழிநடத்த வாரும் ஆண்டவரே, இழந்து போன சமாதானத்தை கொடுக்க வாரும் அப்பா, எங்கள் குறைகளை நிறைவுள்ளதாக மாற்ற வாரும் ஆண்டவரே, வாரும் இயேசுநாதா. வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, எந்த இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இயேசுநாதா. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, எந்த இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இயேசுநாதா. இயேசுவே, நாங்கள் பலவிதமான குறைகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்திலே அடிமைப்பட்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ முறை எங்கள் பாவங்களை நீர் எங்களுக்கு சுட்டி காட்டினாலும் நாங்கள் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்வை வழிநடத்த வாரும் இயேசுவே, பாவத்தினுடைய பிடியிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து உம்முடைய பிள்ளைகளாக மாற்ற வாரும் இயேசுநாதா. வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, எந்த இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இயேசுநாதா.
எங்கள் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, குடும்பத்திலே சமாதானம் இல்லை, பய உணர்வுகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், குற்ற உணர்வுகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உமக்கு பிரியமில்லாத செயல்களை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லா விதமான அடிமைத்தனத்திலிருந்தும் எங்களை மீட்டு எடுக்க வாரும் இயேசுநாதா என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை ஆண்டவர் இயேசுவை நாம் தாகத்தோடு நாம் அழைப்போம். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆண்டவராகிய இயேசுவே, பரிசுத்த ஆவியான தெய்வமே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் உடைய வார்த்தைகளை அறிவிக்க நீர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசுவே, இந்த நாள் நற்கருணை ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளும். சகோதர சகோதரிகள் என்ன தேவைகளுக்காக ஜெபிக்கிறார்களோ எல்லா தேவைகளை சந்தியும். உம்முடைய ஆவியானவர் தாமே வழி நடத்தும்படியாக மன்றாடுகிறோம். நன்றி ஆண்டவரே, ஜெபத்தை கேட்பதற்காய் நன்றி, ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. மாதாவே, சகல புனிதர்களை பரிந்து பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் அடிக்கடி ஒரு காரியத்தை நான் சொல்வது உண்டு. நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்க, நீங்கள் கேட்டது கிடைச்ச உடனே அது பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணுறீங்க, ஆண்டவரே கஷ்டம் மாறணும், நோய் மாறணும், என் துன்பம் மாறணும் என்றெல்லாம் ஜெபிக்கிறீங்க. நீங்கள் கேட்டது கிடைச்ச உடனே அது பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. உண்மையிலே பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நாம் இறைவனோடு கொண்ட உறவில் நாம் வளரணும். இறை பிரசன்னம் நம்மை வழி நடத்தணும். அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆகவே எல்லா நற்செய்தி கூட்டங்களிலும் நான் வலியுறுத்துவது உண்டு. என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில் இறை உறவில் வளருவதற்கு என்ன தடைகளாக இருக்கிறது? பாவங்கள் தடையாக இருக்கிறதா? வெறுப்பு வைராக்கியங்கள் தடையாக இருக்கிறதா? உலகபூர்வமான காரியங்கள் தடையாக இருக்கிறதா? ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்காமல் வேறு எதற்காவது நம்முடைய மனதில் முதலிடம் கொடுத்திருக்கிறோமா? இந்த தடைகளை எல்லாம் நம்மிலிருந்து நாம் மாற்றும் போது நாம் இறைவனோடு கொண்ட உறவில் நாம் வளருகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இறை உறவில் நாம் வளருவது தான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆனால் நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள், சோதனைகள், கஷ்டங்கள் வரும்போது நாம் நினைக்கிறோம், சில நேரம் நமக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வருகிறது, ஏன் இவ்வளவு சோதனைகள் வருகிறது, நான் நல்லா தானே ஜெபம் பண்ணுறேன் என்றெல்லாம் நம்முடைய மனதில் நாம் நினைக்கிறோம்.
ஆண்டவர் இயேசு நம்மை போல இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தார். நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன துன்பங்கள் வருகிறதோ, கஷ்டங்கள் வருகிறதோ எல்லாவற்றையும் அவரும் சந்தித்தார். என் பின்னால் வந்தால் உங்களுக்கு துன்பமே வராது அப்படின்னு இயேசு சொல்லல. அவர் என்ன சொல்லுகிறார்? உலகத்திலே உங்களுக்கு துன்பங்கள் உண்டு, இந்த உலகத்தின் மீது நீங்கள் வெற்றி கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இயேசு கூட நம்மை போல துன்பங்களை அவர் அனுபவித்தார், தாங்கினார், அவமானப்படுத்தப்பட்டார், பல கஷ்டங்களை எல்லாம் அவரும் தாங்கினார். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இயேசு சொல்லுகிறார், யோவான் 16:33, யோவான் 16:33 இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்க. உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று இயேசு சொல்லுகிறார். அதே இயேசு நமக்கு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உலகத்திலே நீங்கள் தைரியமாக இருங்கள், நீங்களும் என்னை போல வெற்றி கொள்வீர்கள் என்று இயேசு சொல்லுகிறார். அருமையானவர்கள், இந்த நாட்களில் நாம் ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழணும்னா என்ன செய்யணும்? வெற்றிகரமான, கடவுளுக்கு பிரியமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ வேண்டும் என்றால் ஒரு 3 காரியங்களை பற்றி இன்று நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். ஒன்று வாய், இரண்டாவது இறை வார்த்தை, மூன்றாவது நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. முதலாவது, நம்முடைய வாயினின்று வரக்கூடிய வார்த்தைகள் கடவுளுக்கு பிரியமான ஒரு வார்த்தைகளாக இருக்கணும். அதுபோல நம்முடைய வாயினின்று வரக்கூடிய ஜெபங்கள் கடவுளிடத்திலே நாம் சொல்லணும். நிறைய நேரம் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மனுஷங்கிட்ட சொல்லுவோம். கவனிச்சிருக்கீங்களா? மனுஷங்கிட்ட சொல்லுவோம். ரொம்ப அக்கறையாக கேட்கறது போல் நினைச்சுவாங்க, கேட்பாங்க. கேட்டுட்டு நீங்கள் யாருக்கிடத்துல மனம் திறந்து சொன்னீங்களோ அவங்க இன்னொரு ஆள்கிட்ட உங்களை பற்றி நினைச்சுவாங்க, சொல்லுவாங்க. இதுதான் உலகம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, மனிதர்களை நம்புகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நம்ம வாயினின்று எழக்கூடிய ஜெபங்கள், நம்முடைய வாயினின்று நாம் பேசக்கூடிய வார்த்தைகளை நாம் மனுஷங்கிட்ட சொல்றதை விட முதல்ல ஆண்டவரிடத்துல நம்ம சொல்லணும். திருப்பாடல் 62 அதிகாரம் 8வது இறைவசனம். திருப்பாடல் 62 அதிகாரம் 8வது இறைவசனம். மக்களே எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள், ஆண்டவரையே நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள். மக்களே, எக்காலத்திலும் யாரை நம்புங்கள்? ஆண்டவரை நம்புங்கள். உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் அவருக்கு முன்பாக திறந்து கொட்டுங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. நம்முடைய மனதில் உள்ள வேதனைகள், துன்பங்கள் எல்லாவற்றையும் நம்ம ஆண்டவரிடத்தில் நாம் எடுத்து சொல்லணும். பாருங்க, சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் வருகிறது என்றால் தினமும் நம்ம ஆண்டவரை தேடுவதற்கு கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. இப்போ உதாரணமா ஏதோ ஒரு பிரச்சனை வருது, கஷ்டம் வருது, நல்லா ஜெபம் பண்றீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்க மனசுக்குள்ள ஒரு ஆறுதலை யார் தருவா? ஆண்டவர் தருவார். பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே போல மனசுக்குள்ள என்ன வரும்? பிரச்சனை வரும், ஒரு கஷ்டம் வரும். அப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது, டெய்லி ஆண்டவர் எங்களுக்கு கஷ்டம் தராரா, டெய்லி எங்களுக்கு ஒரு துன்பத்தை தராரா, இதுக்கு முடிவே கிடையாதா அப்படி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, சில துன்பத்தின் மூலம் ஆண்டவர் நம்மை பக்குவப்படுத்துகிறார். அதுதான் உண்மை. நம்மை பக்குவப்படுத்துகிறார், அவருடைய உறவுல நிலைத்திருக்க செய்கிறார். இதுதான் உண்மை. இப்போ நீங்கள் சாப்பிட்றீங்க,
இப்போ போன வாரம் மத்தியானம் நல்ல மட்டன் சாப்பிட்டீங்கன்னு வைங்களேன், நல்ல அழகான ஒரு சாப்பாடு சாப்பிட்ருக்கீங்க. மட்டன் மத்தியானம் சாப்பிட்டதுனால இந்த ஒரு வாரம் சாப்பிடாமையா இருக்கீங்க சொல்லுங்க. சாயங்காலம் என்ன கரெக்டாக சாப்பிட்ருப்பீங்க, அன்னைக்கே சாப்பிடுவீங்க, காலையில் சாப்பிடுவீங்க, மத்தியானம் சாப்பிடுவீங்க. அது போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் என்பதும் அப்படிதான். எல்லா நேரமும் எல்லா நாளும் நாம் ஆண்டவரை தேடணும், அதுதான் ஜெபம். ஆனா இன்றைக்கு இறை உறவிலே வளர வேண்டிய கிறிஸ்தவர்கள், இறை உறவுல வளர வேண்டிய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு அந்த இறை உறவை மறந்து இந்த உலகத்திலே வாழ்கிறார்கள். அற்புதங்களை தேடி ஓடுறாங்க, அடையாளங்களை தேடி ஓடுறாங்க. அங்க போன அற்புதம் நடக்காதா, இங்க போன அற்புதம் நடக்காதா, இவங்க ஜெபிச்ச அற்புதம் நடக்காதா என்று அற்புதங்களை தேடி ஓடுகிறார்கள். நான் ஒரு மாசம் கோவால இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர் நான் அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். உண்மையிலே நான் அதில் பார்க்குறேன், ஒரு 100 பேர் கூட ஆண்டவரை தேடி வந்தது போல எனக்கு தெரியல. வரணும், இவங்கெல்லாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா, சவேரியரை பார்த்தா மோட்சம் கிடைச்சிடும். ஆமாம், அப்புறம் ஜாலியாக இருக்கணும், குடிக்கணும், இருக்கணும், அதெல்லாம் வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா. அப்போ தான் நினச்சேன், இன்னைக்கு கிறிஸ்தவருடைய நிலை ஒரு பரிதாபமான ஒரு நிலை. இதான் உண்மை. பாருங்க, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அந்த நிலைமையில தான் இருக்காங்க. தவ காலத்தில் பாருங்க, ஒரு தியானம் இருக்காது, ஒரு பாவ சங்கீதம் இருக்காது. ஆனால் 14 கோயிலுக்கு போறதுல ஆர்வம் காட்டுறாங்க. உண்மையா சொல்றேன், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா, நம்முடைய வாழ்க்கை அவருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். நம்முடைய வாயினின்று வரக்கூடிய ஜெபங்கள் அவரிடத்திலே நாம சொல்லணும். அதைத்தான் ஆண்டவர் நம் ஒவ்வொருவரிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார். கஷ்டங்கள் வரும், இல்லைன்னு சொல்லல, துன்பங்கள் வரும், இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க ஆண்டவரிடத்துல உங்க உள்ளத்தில் உள்ளது எல்லாம் நீங்கள் சொல்வீர்கள் என்றால், உண்மையா சொல்றேன், ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்தி உங்கள் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். அதனால இந்த உலகத்துல நம்முடைய ஜெபங்களை, நாம வாய் நின்று வரக்கூடிய ஜெபங்களை ஆண்டவரிடத்துல நாம சொல்லணும். இன்னைக்கு பாருங்க, நான் நேற்று ஒரு ஸ்கூல்ல ஒரு ஃபாதர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த 10 வயசு பொண்ணுகிட்ட ஃபாதர் கேட்குறாங்க, கத்தோலிக்க குடும்பம் கேட்டிருக்காங்க, ஏம்மா உனக்கு ஜெபம் பண்ண தெரியுமான்னு. ஜெபம் பண்ண தெரியாது ஃபாதர். உங்க அப்பா அம்மா ஜெபம் பண்ணுவாங்களா? எங்க அப்பா அம்மா ஜெபம் பண்ண மாட்டாங்க ஃபாதர். எங்க வீட்டில் ஒரு வயசான பாட்டி இருக்காங்க, அவங்க தான் ஜெபம் பண்றதை என் வாழ்க்கையில நான் பார்த்துருக்கேன். இந்த 10 வயசு பொண்ணு சொல்லுது, ஒரு கத்தோலிக்க பொண்ணு. ஃபாதர் சொன்னா என்ன சொல்றாரு தெரியுமா, நீ இன்னையில இருந்து உங்க வீட்டில் நீ ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்ணதை பார்த்து உங்க அப்பா அம்மா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நீ இன்னையில இருந்து உங்க வீட்டுக்கு போன ஜெபம் பண்ணு, ஸ்கூல் முடிச்சு போன பிறகு சாயங்காலம் உட்காந்து ஜெபம் பண்ணு. நீ ஜெபம் பண்றதை பார்த்து உங்க அப்பா அம்மா ஜெபம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி அனுப்புறேன் பிரதர் அப்படின்னு ஃபாதர் சொன்னாங்க. இதே உங்களுக்கு சொல்றேன்னா, இன்றைக்கு அந்த அளவுக்கு தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்துடைய ஜெப வாழ்க்கை இருக்கிறது. மந்திரவாதங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்காங்க, குறி சொல்ல காரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்காங்க, வாஸ்து பார்க்குறாங்க. உலகபூர்வமான மனிதர்களைப் போல இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நாட்டு மக்களே நீங்கள் ஆண்டவரை நம்புங்கள், உங்கள் உள்ளத்தில் உள்ளதை நீங்கள் அவர் முன்னிலையில் எடுத்து சொல்லுங்கள். ஆகவே முதலாவது நம்முடைய வாயினின்று வரக்கூடிய ஜெபங்கள், நம்முடைய வாயினின்று நாம் ஆண்டவரோடு பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களை இந்த உலகத்திலே வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் வழி நடத்தும். ஒன்று. இரண்டாவது, இறை வார்த்தை. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது. நான் நிறைய நேரம் செய்தி கொடுக்கும்போது, இப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் செய்தி கொடுக்கும்போது, அந்த இறை வார்த்தை அந்த மக்கள் மத்தியில என்னென்ன அற்புதங்களை செய்வது என்பதை நான் ஆயிரக்கணக்கான முறை நான் உணர்ந்திருக்கிறேன். இறை வார்த்தை கொடுக்கும்போதே தெரியும் ஆண்டவர் எந்த நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறாரு, எப்படி மனமாற்றத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார், இயேசுடைய ரத்தம் எப்படி கழுவி கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இதே உங்களுக்கு சொல்றேன்னா, ஆண்டவருடைய வார்த்தை அது உயிர் உள்ளது. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம படிக்கணும்,
ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கணும். அவருடைய வார்த்தைகளை நாம சொந்தமாக்கி கொள்ளணும். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்கும்போது தான், கேட்கும்போது தான் நாம் பரிசுத்தமாகிறோம். இது உண்மை. உதாரணமா, ஒரு தண்ணி ஓடக்கூடிய தண்ணியில ஒரு பாத்திரத்தில் அழுக்கு இருக்குன்னு வைங்களேன். அந்த ஓடக்கூடிய தண்ணியில் அந்த பாத்திரத்தை போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா அழுக்கு அந்த தண்ணீரில் கரைஞ்சி போய் பாத்திரம் சுத்தமாகும். அது போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்கும்போது, ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்போது நாம் சுத்தமாகிறோம், பரிசுத்தமாகிறோம். அதுதான் உண்மை. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது. வசனம் சொல்லுகிறது, யோவான் 15:7. யோவான் 15வது அதிகாரம் 7வது இறைவசனம். நீங்கள் யோவான் 15:7. நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்டதெல்லாம் நடக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்டதெல்லாம் நடக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்திலே இருக்கும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொன்னால், கட்டாயம் நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தருவார். அதுதான் உண்மை. ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தையின்படி நடக்கின்ற பொழுது, எத்தனை மனிதர்கள் அவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக வந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நம்முடைய வாழ்க்கை அவருடைய வார்த்தையின்படி இருக்கணும். அதுதான் உண்மை. ஆனா இன்றைக்கு நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது? அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்கிறோமா? அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறோமா? ஆண்டவருடைய ஜெபத்திலே நாம் சொல்கிறோம், பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல. சத்தமா சொல்லுங்க. சரி, எத்தனை பேர் இதை உண்மையை உணர்ந்து சொல்றோம்? யோசிச்சு பாருங்க. அப்ப பிறர் குற்றங்களை நம்ம மன்னிக்கலைன்னா கடவுள் நம்ம என்ன செய்ய மாட்டார்? மன்னிக்க மாட்டார். மன்னித்தால் மன்னிப்பார், மன்னிக்கலைன்னா மன்னிக்க மாட்டார். வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. பிறர் குற்றங்களை நீங்கள் மன்னித்தால் கடவுள் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார், மன்னியா விட்டால் அவர் மன்னிக்க மாட்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது? நான் ஒரு இளைஞர்களுக்கான தியானம் நடத்தினேன். அன்னைக்கு மன்னிக்கக்கூடிய அன்பை பற்றி செய்தி கொடுத்தேன். எல்லாரும் மன்னிக்கணும் அப்படின்னு செய்தி கொடுத்துட்டு ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இருந்தாங்க. திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நான் கேட்டேன், உங்க சண்டைக்காரங்களுக்கு ஜெபம் பண்ணக்கூடியவங்க யாராவது இந்த கூட்டத்தில் இருக்கீங்களான்னு கேட்டேன். ஒரு 1000 தம்பிமாரில் ஒரே ஒருத்தன் கையை உயர்த்தினான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆண்டவரே, 1000 பேரில் ஒருத்தனையாவது வச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி எலும்பு சொல்லி கேட்டேன், தம்பி எலும்பு, நீ உன் சண்டைக்காரனுக்கு எப்படி ஜெபம் பண்ணுவான்னு கேட்டேன். அவன் சத்தமாக சொன்னான், பிரதர், அவன் உருப்படாமல் போட்டுன்னு ஜெபம் பண்ணும் பிரதர். இன்றைக்கு சில ஜெபத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்குறேன். அந்த நம்ம மக்களை பொதுவாக சொல்ல மாட்டேன். சில சபைகள் எல்லாம் அவங்க உருப்படாமல் போகணும், இவங்க உருப்படாமல் போகணும், அவனுக்கு ஆக்சிடென்ட் நடக்கணும், அவன் குடும்பத்தில் ஆட்கள் சாவணும், இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாம் நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். அதுபோல நமக்கு எதிராக எத்தனை பேர் செயல்பட்டாலும் ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார். வசனம் சொல்லி இயேசுவை பிலாத்து முன்பாக கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. பிலாத்து முன்பாக நிறுத்தப்பட்ட இயேசு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் யூதாஸ் தான் காரணம், அவன் தான் காட்டி கொடுத்தான். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் பரிசேயர்கள் தான் காரணம், அவங்க தான் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சீடர்கள் தான் காரணம் அப்படின்னு இயேசு சொல்லல. சில நம்ம சொல்லுவோம், பார்த்துருக்கீங்களா, இந்த பிரச்சனைக்கு காரணம் இவங்க தான் இந்த பிரச்சனை எனக்கு பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களால தான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை சொல்லி நம்ம மற்றவர்களை சொல்லுகிறோம். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா?
யோவான் எழுதிய நற்செய்தி 19வது அதிகாரம் 11வது இறைவசனம். யோவான் 19:11 இயேசு சொன்னார், மேலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்றால் என் மீது எந்த அதிகாரமும் இராது. எந்த அதிகாரமும் கிடையாது. அழகா சொல்றார், மேலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்றால் என் மீது உனக்கு எந்த அதிகாரம் கிடையாது என்று இயேசு சொல்லுகிறார். ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? தந்தையான கடவுளுக்கு தெரியாமல் தன்னுடைய வாழ்க்கையில எதுவும் நடக்காது என்பதை ஆண்டவர் இயேசு அறிந்திருந்தார். இதுவே தான் சொன்னார், மேலிருந்து உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை என்றால் என் மீது உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. உங்க சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களுக்கு எதிராக பிரச்சனை பண்றாங்கன்னு வைங்களேன், மேலிருந்து கடவுள் அதிகாரம் கொடுக்கவில்லை என்றால் யாருக்கு உங்க மேல என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. அவங்களால உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா மனசுக்குள்ள சாத்தான் பயத்தை கொண்டு வருவான். அவங்க உங்களுக்கு எதிராக அது பண்ணிடுவாங்க, இது பண்ணிடுவாங்க, மந்திரவாதம் பண்ணிடுவாங்க, இல்லை ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, பயத்தை கொண்டு வருவான். ஆனா ஆண்டவருக்கு தெரியாமல் யாருக்கும் நம்ம மேல எந்த அதிகாரமும் கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் பாதுகாப்பார். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தை, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்டதெல்லாம் நடக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். அதுபோல நாம் விவிலியத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் நடக்க வேண்டிய பாதையை காட்டு விளக்கு உம் வார்த்தை, செல்ல வேண்டிய வழிக்கு வெளிச்சமும் அதுவே என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் நடக்க வேண்டிய பாதையை காட்டு விளக்கு உம் வார்த்தை, செல்ல வேண்டிய வழிக்கு வெளிச்சமும் அதுவே என்று இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் படித்து தியானித்து வருவீர்கள் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை சரியான பாதையிலே உங்களை அது வழி நடத்தும். இந்த உலகத்தில் நாம சில நேரம் என்ன முடிவெடுக்க போறோம் என்பது நமக்கு தெரியாது. அவ்வளவு பிரச்சனைகள் இந்த உலகத்திலே வருகிறது, அவ்வளவு குழப்பங்கள் இந்த உலகத்திலே வருகிறது. ஆனால் எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய வார்த்தைகளை நீங்கள் அதன்படி வாழ்வீர்கள் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை வழிநடத்தும், அது பலப்படுத்தும். அல்லேலூயா. எல்லோரும் இந்த ஜெபத்தை நான் சொல்லுகின்ற பொழுது சேர்ந்து சொல்லுவோம். தொடர்ந்து நற்கருணை நாதர் எழுந்தேற்றம் செய்து வைத்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு உங்களுக்காகவும் நான் ஜெபிக்க இருக்கிறேன். ஜெபத்தை நான் சொல்லும்போது சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, எங்களை எல்லாம் அழைத்து வந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, உமது இரத்தத்தால் எங்கள் எல்லோரையும் கழுவும் இயேசுவே. ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, நாங்கள் ஜெபிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் எங்களிலிருந்து எடுத்து மாற்றும். ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவே, உமது பரலோக ஞானத்தை நீர் எங்களுக்கு தாரும். இயேசுவே, உம்முடைய திருவுளத்தின்படி வாழக்கூடியவர்களாக எங்களை நீர் மாற்றும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு 2 காரியங்களை நாம் தியானித்திருக்கிறோம். ஒன்று வாய், நம்முடைய ஜெபங்கள். இரண்டாவது
ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் வழி நடத்தும். நம்ம நற்கருணை நாதரை எழுந்தேற்றம் செய்து வைத்து தொடர்ந்து நாம் இறை செய்திக்குள் வழிபாட்டிற்குள் நாம் செல்லலாம். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுவோம். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் நாம் முழங்கால் படியிடுவோம். இயேசு நம்மை தேடி வருகிறார். நற்கருணை நாதர் பரிசுத்தமான பலிமேடையிலே ஒரு அப்பத்தின் வடிவிலே அவர் நம்மை தேடி வருகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மனுக்குலத்தை தேடி வந்த தெய்வம் பரிசுத்தமான பலிமேடையிலே ஒரு அப்பத்தின் வடிவிலே அவர் நம்மை தேடி வருகிறார். பரிசுத்தமான நற்கருணை ஆராதனை நேரம் இது. இயேசுவை நாம் முகமுகமாக நாம் சந்திக்கக்கூடிய நேரம் இது. இந்த நேரத்திலே நம்மை முழுமையாய் ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆராதனை பாடல் பாடி ஆண்டவர் இயேசுவை நாம் ஆராதிப்போம். அவரை நாம் வரவேற்போம். அப்ப
யெகோவாயீரே ஆராதனை எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவாயீரே ஆராதனை எல்லாமே பார்த்து கொள்வீர். யெகோவாயீரே ஆராதனை எல்லாமே பார்த்து கொள்வீர். துதியும் கனமும் உமக்கே, மகிமை மாட்சிமை உமக்கே. துதியும் கனமும் உமக்கே, மகிமை மாட்சிமை உமக்கே. அப்பத்தில் வாழும் என் இயேசுநாதா என்றென்றும் ஆராதனை. அப்பத்தில் வாழும் என் இயேசுநாதா என்றென்றும் ஆராதனை. கைகளை கும்பிட்டு தலை வணங்கி ஆராதித்து விட்டு நாம் அமர்ந்து கொள்வோம், உட்கார்ந்து கொள்வோம். அருமையானவர்களே, நம்முடைய வாயினின்று வரக்கூடிய ஜெபங்கள் நம்மை வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் வழி நடத்தும். இரண்டாவது, இறை வார்த்தை நம்மை வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் வழி நடத்தும் என்று ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். மூன்றாவது, பரிசுத்தமான நமது வாழ்க்கை நம்மை வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் வழி நடத்தும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எபிரேயர் 12வது அதிகாரம் 14வது இறைவசனம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல், தூய்மை இல்லாமல் ஒருவரும் ஆண்டவரை காண முடியாது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அருமையானவர்களே, குருவானவர் பாவசங்கீதம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆகவே நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சில கத்தோலிக்க பள்ளிகளில் வருஷத்துக்கு ஒருக்கா பாவசங்கீதம் கேட்குறாங்க. கத்தோலிக்க பிள்ளைகளிடத்தில் நிறைய இடங்கள் அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் உங்களுக்கு அப்படி அல்ல, நல்ல ஒரு பாவசங்கீதம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. ஆகவே இங்கே செய்தி நடந்து கொண்டிருக்கின்ற பொழுதே நல்ல ஒரு பாவசங்கீதம் செய்து கொள்ளுங்கள். அதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் யாரை காண முடியாது? ஆண்டவரை காண முடியாது. இறை உறவுல நம்ம வளருவதற்கு பாவங்கள் தடையாக இருக்கு என்று நான் சொன்னேன். நீங்க ஒரு நல்ல பாவசங்கீதம் செய்தீங்கன்னா என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவு சரியாயிரும். இதான் உண்மை. இந்த கனெக்ஷன் சேர்ந்துரும், கரெக்டாக சேரும். பாவங்கள் தடையாக இருக்கிறது. ஆனால் உண்மையிலே நீங்கள் நல்ல ஒரு பாவசங்கீதம் செய்யும் போது என்ன நடக்கும்னா, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையே உள்ள உறவில் உள்ள தடைகள் மாறுகின்றன. ஆண்டவர் உங்களை வழிநடத்துவதை, ஆவியானவர் உங்களை வழிநடத்துவதை நீங்கள் உணர்வீர்கள். எப்போ தெரியுமா? நல்ல பாவசங்கீதம் செய்யும் போது அதை நீங்கள் உணர்வீர்கள். ஆகவே நல்ல ஒரு பாவசங்கீதம் செய்து கொள்வது நல்லது. வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். மூன்றாவது, பரிசுத்தமான வாழ்க்கை என்று நான் உங்களுக்கு சொன்னேன். நல்லா புரிஞ்சிடுங்க. பாவம் செஞ்சாலும் இந்த உலகத்தில் சந்தோஷம் உண்டு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பாவத்தினால் வரக்கூடிய சந்தோஷம் தற்காலிகமானது, ஆண்டவரால் வரக்கூடிய சந்தோஷம் நிரந்தரமானது. பாவத்தினால் வரக்கூடிய சந்தோஷம் தற்காலிகமானது, ஆண்டவரால் வரக்கூடிய சந்தோஷம் நிரந்தரமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். நம்முடைய கடவுள் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்றுதான் வானதூதர்கள் நம் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பைபிளிலே நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் பரிசுத்தமாக நாம் வாழும்போதுதான் நம்முடைய ஆன்மா பரலோகத்திற்கு செல்லும். பாவக்கரைகள் அதில் இருக்காது.
ஆனால் நாம் பாவத்திலே வாழும்போது நம்முடைய ஆன்மா பரலோகத்திற்கு மோட்சத்திற்கு செல்வதில்லை. இயேசு கூட சொல்லுகிறார், ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழந்து போனால் என்ன பயன்? அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும். கடவுள் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த உலகம் மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு பிறகும் நம்முடைய மறைவுக்கு பிறகும் ஆண்டவர் நமக்காக பரலோக வாழ்வை அவர் வைத்திருக்கிறார். இயேசு இந்த உலகத்திற்கு வருவார், உலக மக்களை தீர்ப்பிடுவார் என்று வசனம் சொல்லுகிறார். புனித பவுல் என்ன அழகாக சொல்லுகிறார் பாருங்க, நமக்கே விண்ணகமே தாய் நாடு, அங்கிருந்து தான் மீட்பர் வருவார் என நாம் காத்து கொண்டிருக்கிறோம். புனித பவுல் சொல்லுகிறார், நமக்கோ விண்ணகமே தாய் நாடு, அங்கிருந்து தான் மீட்பர் வருவார் என நாம் காத்து கொண்டிருக்கிறோம் என்று புனித பவுல் சொல்லுகிறார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நமக்காக விண்ணுலக வாழ்வை வைத்திருக்கிறார். ஆகவே பரிசுத்தத்தோடு நாம் இந்த உலகத்தில் நாம் வாழணும். தூய்மை இல்லாமல் ஒருவரும் கடவுளை காண முடியாது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நாம மனிதர்கள் முன்னால் அல்ல, கடவுள் முன்பாக, அவருக்கு முன்பாக ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நாம் இந்த உலகத்தில் வாழணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை என்றால் அதை கட்டுவோரின் உழைப்பெல்லாம் வீணாகும், ஆண்டவரே நகரை காக்கவில்லை என்று சொன்னால் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அடிக்கடி நான் சொல்லுதுண்டு, பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறீர்களோ அது எனக்கு தெரியாது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வையுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்பீர்கள் என்றால் பல தலைமுறைகளுக்கு ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்துவார். பாருங்க, அரசாங்கத்தில் வேலை பார்ப்பாங்க, வேலை பார்க்கறதுக்கு மேலே அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது இன்றைக்கு. ஆனால் சம்பளத்தோட திருப்திப்படுவது கிடையாது. லஞ்சம் வாங்குறாங்க, கோடியோடியா லஞ்சத்தை வாங்கி வீட்டுக்கு கொண்டு போறாங்க. எனக்கு தெரியும், அநேக அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, டைவர்ஸு, குடும்ப பிரச்சனை, எவ்வளோ சொல்லலாம். இது ஏன் சொல்றேன்னா, அநியாயமாக சேர்க்கக்கூடிய செல்வங்கள், அது நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, ஒரு நாளும் நம்முடைய குடும்பத்திற்கு அது சமாதானத்தை கொடுக்காது. அதான் உண்மை. இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்களிலே சாபங்கள் பின்தொடர்கின்றன, எத்தனையோ குடும்பங்களிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லை. காரணம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஆண்டவருக்கு கொடுக்காமல் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சிடுங்க, ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது நம்முடைய வாழ்க்கையிலே நடந்தே தீரும். வசனம் சொல்லுகிறது, மனிதன் பேசக்கூடிய ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். மனிதன் பேசக்கூடிய ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். இப்போ ஒரு ஆள் இன்னொரு ஆளை பார்த்து மோசம் அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்களேன், உடனே சொல்லிடலாம். சொல்லக்கூடிய ஆள் எப்படிப்பட்ட ஆளா இருக்கும் தெரியுமா? அதை விட மோசமான ஆளாத்தான் இருக்கும். நிச்சயமா நல்லவர்கள் ஒரு நாளும் அடுத்தவர்களை தீர்ப்பிட மாட்டார்கள். ஒரு குறையை கண்டுபிடிச்சா கூட மனசுல ஜெபம் பண்ணிக்கிட்டு, ஆண்டவரே உங்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்படி ஜெபம் பண்ணிட்டு போவங்களே ஒழிய அடுத்தவங்கள்ட்ட போய் குறை பேச மாட்டாங்க. வசனம் சொல்லுகிறது, மனிதன் பேசக்கூடிய ஒவ்வொரு வீண் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் நாம் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்கணும். இறை வார்த்தை மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இயேசு தலைவராக வரணும். நம்முடைய குடும்பத்தில் இயேசு தலைவராக இருந்து நம்முடைய குடும்பத்தை வழி நடத்தணும். ஆண்டவர் இயேசுவிற்கு நம்முடைய வாழ்க்கையில முதலிடம் கொடுக்கணும். சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜோசியம் பார்க்க போவாங்க, பார்த்திருக்கலாம். ஜோசியம் பார்க்க போது மட்டும் இல்லை, அவன் பெரிய நோட்டை போட்டு ஒன்று கொடுத்துருவான். நோட்டை வீட்டில் வச்சுட்டு இருப்பாங்க. நான் இப்போவும் சொல்றேன், அந்த நோட்டெல்லாம் வீட்டில் இருந்துன்னா அது உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் கொண்டு வர. மந்திரவாதங்களை தேடி சென்று தகடு வாங்கிறது,
பிற மதத்தை சார்ந்த கோயில்களுக்கு சென்று கயிறு கட்டுறது, மந்திரிக்கிறது, இதெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு வரார். நமது ஆலயங்களில் இருக்கிறோம், நம்முடைய ஆலய வழிபாடுகளை பின்பற்றுகிறோம், சரிதான். அதுக்காக சில பிற மதத்தை சார்ந்த கோயில்களுக்கு போவாங்க. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் விட சொல்லதை நீங்க விடுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்வை ஒரு நாளும் விட்டுவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் விட சொன்னதை நீங்க விடுங்க. ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை அவர் பாதுகாத்து அவர் வழி நடத்துவார். உண்மையிலே அந்த ஆண்டவருடைய அந்த உறவை நம்ம அனுபவிச்சிட்டோன்னு வைங்களேன், எந்த சூழ்நிலையிலும் நம்ம அவரை விட்டு என்ன செய்ய மாட்டோம், விலகி போக மாட்டோம், நிச்சயமா போக மாட்டோம். இப்போ நான் ஆண்டவருக்காக 25 ஆண்டுகள் நான் முழு நேரமாக பணி செய்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் தனிப்பட்ட முறையில் இறைவனை உணர்ந்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன், ரசிச்சிருக்கிறேன். இப்போ சில நேரம் நான் பணிகள் காரணமாக டூர் போவேன், சரியாக ஜெபிக்க முடியாது, உண்மைதான். ஆனால் அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ணி அந்த உறவுக்குள்ள வர்றது வர மனசில் என்ன இருக்கா தெரியுமா? நிம்மதி இருக்காது. எங்கேயாவது கோயிலில் உட்காந்து 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், ஜெபமாலை சொல்லணும், நற்கனை சந்திக்கணும், திருப்பலி போகணும். அப்படி கொஞ்ச நாள் கண்டினியூவாக பண்ணாதான் அந்த பழைய சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவரை அனுபவித்தவர்கள், சுவைத்தவர்கள் எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகி செல்ல மாட்டார். நீங்க அந்த உறவுக்குள்ள நீங்க வரணும். அதுதான் நான் சொல்றது. இறை உறவுல நீங்க வளரணும். அதற்கு என்ன தடைகள் இருக்கிறதோ அந்த தடைகளை எல்லாம் நீங்கள் எடுத்து மாற்றணும். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். சில நேரம் நம்ம பாவம் செய்யக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம், நம்ம செய்து விடுவோம். புனித பவுல் கூட சொல்லுகிறார், நான் விரும்பும் நன்மையை செய்வதில்லை, விரும்பாத தீமையை நான் செய்து விடுகிறேன். புனித பவுல் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சோதனைகள் வரத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் ஆண்டவருடைய ஆவியால் நிரப்பப்பட நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய ஆவியானவர் பாவத்தின் மீது வெற்றி கொள்ளக்கூடிய வல்லமையை அவர் நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கருமையானவர்களே, முதலாவது நம் வாயினின்று ஏறிடக்கூடிய ஜெபங்கள் நம்மை வெற்றிகரமான கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள் வழிநடத்தும். இரண்டாவது, இறை வார்த்தை நம்மை வெற்றிகரமான வாழ்க்கைக்குள் வழிநடத்தும். மூன்றாவது, பரிசுத்தமான வாழ்க்கை நம்மை நல்லொரு வெற்றிகரமான கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்யும். ஆகவே இந்த நாளில் நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக நீர் எங்களை மாற்றும். எங்களிடத்தில் என்ன வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த வாழ்க்கையை வாழக்கூடிய ஞானத்தை நீர் எங்களுக்கு தாரும் என்று நாம் ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். அமர்ந்த வண்ணமாய் கண்களை மூடுவோம். கண்களை மூடி நம்மை ஆண்டவர் இயேசுவிடத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். ஆண்டவர் இயேசு நம் நடுவிலே இருக்கிறார். நற்கருணை நாதர் நம் நடுவிலே இருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை அவர் வழி நடத்துவார். உங்களோடு இருந்து அவர் உங்களை பாதுகாப்பார். அவருடைய வார்த்தைகளை கேட்டோம். வாய் நின்று வரக்கூடிய ஜெபங்கள், இறை வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிப்பது, பரிசுத்தமான வாழ்க்கை நம்மை வெற்றிகரமான கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள் வழி நடத்தும். இயேசு சொல்லுகிறார், உலகில் உங்களுக்கு துன்பங்கள் உண்டு, நீங்கள் துணிவோடு இருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நம்பிக்கையில் தளராதே, நானே உன் கடவுள், உன்னை உறுதிப்படுத்துவேன், உனக்கு உதவி செய்வேன், நீதியின் வலக்கரத்தால் உன்னை தாங்குவேன் என்று நம் ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேலே, நீ பயப்படாதே, நானே உன் தேவன் என்று நம் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இயேசுவிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க.
ஆண்டவர் இயேசுவிடத்தில் உங்கள் வாழ்வை ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மலைகள் நிலை பெறலாம், குன்றுகள் அசைந்து போகலாம், உங்கள் மீது நான் கொண்ட அன்பு நிலை பெயராதிருக்கும் என்று நம் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்கள் நினைவாக அவர் இருக்கிறார். ஆண்டவர் இயேசு உங்கள் நினைவாகவே அவர் இருக்கிறார். அவர் உங்களை வழிநடத்தக்கூடிய தெய்வமாக அவர் இருக்கிறார். நம்ம ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த பாடலோடு இணைந்து ஜெபிப்போம். மீண்டும் நினைவூட்டுகிறேன், நல்ல ஒரு பாவ சங்கீதனம் செய்து கொள்ள வாய்ப்பை கடவுள் கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். இறைவனோடு கொண்டுள்ள உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தருவார். இந்த பாடலை இணைந்து பாடுவோம். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். பாடல் வரிகளை கேட்டு நாம் பாடுவோம். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிடவே மாட்டேன். உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, மகனே மகளே. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன். ஒருபோதும் மறப்பதில்லை, மறந்து போவதே இல்லை. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, மகனே மகளே. தாய் மறந்தாலும் நான் மறவேனே, உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன். உள்ளங்கையில் தாங்கி உள்ளேன். ஒருபோதும் நான் மறப்பதில்லை, மறந்து போவதில்லை. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவேன்.
சீக்கிரம் வருவேன், அழைத்து செல்வேன், எழுந்து ஒளி வீசு. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே மகனே, மகளே. துன்ப நேரம் சோர்ந்து விடாதே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவே, ஜீவ கிரீடம் உனக்கு தருவே. சீக்கிரம் வருவே, அழைத்து செல்வே, எழுந்து ஒளி வீசு. வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே, வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே. இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே நீ பயப்படாதே, நானே உன் கடவுள் என்று நம் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்கள்? எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீர்களோ? குடும்ப பிரச்சனைகள், வியாதிகள், பலவிதமான விண்ணப்பங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ? பெரியவரான ஆண்டவர் இயேசு நம் நடுவிலே இருக்கிறார். வாய் திறந்து நீங்கள் அவரிடத்திலே சொல்லுங்கள். வாய்களை திறந்து உங்கள் தேவைகளை அவரிடத்திலே சொல்லுங்கள். உலகபூர்வமான மனிதனிடத்தில் நாம் சொல்லவில்லை. இந்த விண்ணை மண்ணை உண்டாக்கிய சர்வ வல்லவரான இயேசுவிடத்தில் நாம் இதை சொல்லுகிறோம். அவர் உங்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். ஆமென். ஆண்டவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். ஆமென். நீங்கள் ஆண்டவர் இயேசுவிடத்திலிருந்து நீங்கள் விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொண்டுதான் இன்றைக்கு சொல்ல போகிறீர்கள். ஆமென். ஒவ்வொருவருக்கும் இயேசு இன்றைக்கு விடுதலையை கொடுக்க போகிறார். இயேசுவே. ஒவ்வொருடைய கண்ணீரை அவர் துடைக்க போகிறார். ஆமென். ஒவ்வொருடைய வியாதிகளை அவர் சுகப்படுத்த போகிறார். ஆமென். இயேசுடைய மகிமைக்காக, இயேசுடைய மகிமைக்காக இன்றைக்கு அற்புதங்கள் நடக்கப் போகின்றன. ஆமென். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு எல்லா தேவைகளையும் இயேசுவே. நீங்கள் ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுங்க. இயேசுவே. பலவிதமான தேவைகளோடு நீங்கள் வந்திருக்கலாம். இயேசுவே. பலவிதமான விண்ணப்பங்களோடு வந்திருக்கலாம். ஆமென். எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுங்க. இயேசுவே. உடல் வியாதிகளை ஒப்பு கொடுங்க. இயேசுவே. தேவைகளை ஒப்பு கொடுங்க. இயேசுவே. இயேசுவின் நாமத்தினால் தடைகள் மாறி செல்லக்கூடிய நேரம் இது. இயேசுவே. இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களும் அடையாளங்களும் உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறக்கூடிய நேரம் இது. ஆமென். ஆண்டவர் இயேசு நம் நடுவில் இருக்கிறார். இயேசுவே. நற்கருணை நாதன் நம் நடுவில் இருக்கிறார். இயேசுவே. எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுங்க. இயேசுவே. அன்பான இயேசு சுவாமி, இதோ இந்த சகோதர சகோதரிகளுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். இயேசப்பா. இவர்கள் எதற்காக யாருக்காக ஜெபிக்கிறார்களோ இயேசுவே. ஒவ்வொரு ஜெபத்தை கேட்டு நீர் இன்றைக்கு இவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. இப்படி ஆணி பாய்ந்த கரங்களால் தொட்டு சுகப்படுத்துவீராக. சுகப்படுத்தும். எதற்காக யாருக்காக ஜெபிக்கிறார்களோ இயேசுவே. ஒவ்வொரு ஜெபத்தை கேட்டு நீர் இவர்களுக்கு விடுதலை கொடுப்பீராக. ஆமென். இயேசு நம் நடுவில் இருக்கிறார். இயேசுவே. நற்கருணை நாதன் நடுவில் இருக்கிறார். இயேசுவே. சர்வ வல்லவரான தெய்வம் நடுவில் இருக்கிறார். ஆமென். அவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. எல்லா தேவைகளை ஒப்பு கொடுங்க. இயேசுவே. எல்லா விண்ணப்பங்களை ஒப்பு கொடுங்க. இயேசுவே. ஆண்டவர் இயேசுவிடத்திலிருந்து ஆண்டவருடைய தெய்வீக வல்லமை கடந்து வரக்கூடிய நேரம் அது. ஆமென். குணமளிக்க வல்லமை கடந்து வரக்கூடிய நேரம் அது. ஆமென். ஆண்டவர் இயேசு நம் நடுவிலே இருக்கிறார். இயேசுவே. நற்கருணை நாதர் நம் நடுவிலே இருக்கிறார். ஆமென். யார் இந்த உலகத்திலே உங்களை கைவிட்டாலும் ஆண்டவர் உங்களை ஒருபோது அவர் கைவிட மாட்டார். ஆமென். ஆண்டவர் உங்களை ஒருபோது அவர் கைவிட மாட்டார். ஆமென். இந்த உலகத்துல மனிதர்கள் உங்களை கைவிடலாம், இயேசுவே. ஆனால் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். ஆமென். உங்களை கைவிடாத தெய்வம் நடுவில் இருக்கிறார். இயேசுவே. பாடலோடு சேர்ந்து யார் என்னை கைவிட்டாலும் என் இயேசு என்னை கைவிட மாட்டார் என்ற விசுவாசத்தோடு நாம் சேர்ந்து பாடும். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும்
கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் அவரே. அவர் தாலாட்டுவார், அவர் சீராட்டுவார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பெற்ற தாய்க்கு அன்பு பற்றி போகுமோ, பால் குடிக்கும் குழந்தை அவள் மறப்பதுண்டோ, அப்படியே பெற்றவள் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உங்களை ஒருபோது மறக்க மாட்டேன் என்று நம் ஆண்டவர் சொல்லுகிறார். தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாயும் அவரே, தந்தையும் அவரே, தாயும் அவரே, தந்தையும் அவரே. தாலாட்டுவார், சீராட்டுவார், தாலாட்டுவார், சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். வேதனை துன்பம் இருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, அவர் என்னை காத்திடுவாரே. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, துன்ப வேளையில் நான் அவர்களோடு இருப்பேன், அவர்களை தப்புவித்து நான் பெருமைப்படுத்துவேன் என்று நம் ஆண்டவர் சொல்லுகிறார். வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம், வேதனை துன்பம் நெருக்கும் போதெல்லாம் வேண்டிடுவேனே, காத்திடுவாரே, வேண்டிடுவேனே, என்னை காத்திடுவாரே. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். எனக்காகவே மனிதனானார், எனக்காகவே ஒரு பாடுகள் பட்டார். ஆமென். பாடல் வரிகளோடு சேர்ந்து எனக்காகவே மனிதனானார், எனக்காகவே மனிதனானார், எனக்காகவே பாடுபட்டார், எனக்காகவே பாடுபட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். உங்களை கைவிடாத தெய்வம் நம் நடுவில் இருக்கிறார். அவர் உங்கள் ஜெபத்திற்கு ஒரு பதில் கொடுக்கிறார். வியாதிகளை அவர் சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படியே நாம் எல்லோரும் எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய ஆவியானவர் எங்குண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று இறைவசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை வழிநடத்தும்படியாக நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பும்படியாக நாம் மன்றாடுவோம். உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையை எங்கள் மீது ஊற்றும் என்று நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை வரங்களால் நிரப்புகிறார், கனிகளால் நிரப்புகிறார். ஆண்டவருடைய ஆவியானவர் நிறை உண்மை நோக்கி அவர் நம்மை வழிநடத்துகிறார். கடவுளுடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். பாவத்தின் மீது வெற்றி கொள்ளக்கூடிய வல்லமையை ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்கு தருகிறார். ஆகவே ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பும்படியாக
நம்மை வழிநடத்தும்படியாக நாம் ஒப்பு கொடுப்போம். இந்த ஜெபத்தை நான் சொல்லுகின்ற பொழுது சேர்ந்து சொல்வோம். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நற்கருணை நாதராக, நற்கருணை நாதராக, எங்கள் நடுவில் இருப்பவரே, எங்கள் நடுவில் இருப்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, இயேசுவே, எங்கள் எல்லோரையும் எங்கள் எல்லோரையும் உமது இரத்தத்தால் உமது இரத்தத்தால் கழுவும் இயேசுவே. கழுவும் இயேசுவே, நாங்கள் எதற்காக யாருக்காக ஜெபிக்கிறோமோ எங்கள் ஜெபத்தை எல்லாம் நீர் கேட்பீராக. இயேசுவே, உமது நாமத்தினால் அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறும்படியாக நாங்கள் மன்றாடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா தந்தையே, இறுதி நாளில் எல்லோர் மேலும் ஆவியை பொழிவேன் என்று சொன்னவரே, நீர் வாக்களித்த பரிசுத்த ஆவியினால் எங்கள் எல்லோரையும் நிரப்புவீராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பும்படியாய், ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை அபிஷேகம் செய்யும்படியாய் நாம் பாடலோடு இணைந்து தாகத்தோடு நாம் பாடுவோம். இறைவா எனக்கு தாரும், இந்நேரம் ஊற்றுமையா, பரலோக வல்லமையே, இந்நேரம் ஊற்றுமையா, உன்னத வல்லமையே, இறைவா எனக்கு தாரும். உலர்ந்து போன எலும்புகளாய் உலரப்பட்ட எங்களிலே உயிர் தரும் ஆவியை தந்து வீரச்சேனையாய் மாற்றிடுமே. உலர்ந்து போன எலும்புகளாய் உலரப்பட்ட எங்களிலே, உலர்ந்து போன எலும்புகளாய் உலரப்பட்ட எங்களிலே உயிர் தரும் ஆவியை தந்து வீரச்சேனையாய் மாற்றிடுமே. உயிர் தரும் ஆவியை தந்து வீரச்சேனையாய் மாற்றிடுமே. உன்னத வல்லமையே, இறைவா எனக்கு தாரும், பரலோக வல்லமையே, இந்நேரம் ஊற்றுமையா, பரலோக வல்லமையே, இந்நேரம் ஊற்றுமையா. வாக்களித்த வல்லமையை பெந்தகோஸ்தே நாளினிலே ஒளிந்த இறைவா எங்களிலும் நிரம்பி வழிய செய்தருளும். வாக்களித்த வல்லமையை பெந்தகோஸ்தே நாளினிலே, வாக்களித்த வல்லமையை பெந்தகோஸ்தே நாளினிலே பொழிந்த இறைவா எங்களிலும் நிரம்பி வழிய செய்தருளும். பொழிந்த இறைவா எங்களிலும் நிரம்பி
விலங்குகள் தகர்ந்திடவே அக்கினி ஆவியை ஈந்திடுமே. தடைகளும் களைகளும் எரிந்திடவே மீட்பின் ஆவியை ஊற்றிடுமே. அடிமை விலங்குகள் தகர்ந்திடவே அக்கினி ஆவி ஈந்திடுமே. அடிமை விலங்குகள் தகர்ந்திடவே அக்கினி ஆவி ஈந்திடுமே. தடைகளும் களைகளும் எரிந்திடவே மீட்பின் ஆவியை ஊற்றிடுமே. தடைகளும் களைகளும் எரிந்திடவே மீட்பின் ஆவியை ஊற்றிடுமே. உன்னத வல்லமையை இறைவா எனக்கு தாரும். பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா. பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா. கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்டிருக்கிறார். நம் ஒவ்வொருவருக்கும் தேவைகளை சந்தித்திருக்கிறார். நோய்களை சுகப்படுத்தியிருக்கிறார். மனதிலே சமாதான சந்தோஷத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். நீங்கள் ஜெபத்தில் எதையெல்லாம் கேட்டீர்களோ அதெல்லாம் கிடைக்கும் என்று நம்புங்கள். உங்களுக்கு கைகூடும். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதித்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆண்டவராகிய இயேசுவே, பரிசுத்த ஆவியான தெய்வமே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் உடைய வார்த்தைகளை அறிவிக்க நீர் கொடுத்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த நற்கருணை ஆராதனை வேளையிலே ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலை கொடுத்திருப்பதற்காக நன்றி. தொடர்ந்து இவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உதவி செய்யும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். சில நிமிடங்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு மனசில் நம்பிக்கை இருக்கு? உண்மையிலே ஆண்டவர் எங்கள் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி உண்மையிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்போது நம்மில் உள்ள தடைகளெல்லாம் ஆண்டவர் எடுத்து மாற்றுகிறார். உங்களுக்கு தெரியும், ஜனவரி முதல் சனிக்கிழமை என்ன கூட்டம் நடக்கும் சொல்லுங்க? வாக்குத்தத்த வசனம். உங்களுக்கு தனியாக ஒரு வசனம் கொடுக்கப்படும். நிறைய பேர் அதை வாங்குறதுக்குன்னே கூட்டமாக வருவாங்க. அதுக்கு ஒரு 11 மாதம் வரமாட்டாங்க. நான் அதில் முடிவு பண்ணியிருக்கேன். மொதல் வருஷம் வந்தால் எல்லா மாதமும் என்ன செய்யணும்? ஆண்டுடைய வார்த்தையை கேட்க என்ன செய்யணும்? வரணும். எவ்வளோ நேரம் நம்ம இதுக்கெல்லாமோ செலவு பண்ணுறோம். ஆண்டுடைய வார்த்தை கேட்கும்போது மனசில் எவ்வளோ ஒரு நமக்கு தெளிவு கிடைக்கி பாருங்கள், எவ்வளோ சந்தோஷம் கிடைக்கி. அது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும்போது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஆகவே நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை கேட்க தொடர்ந்து வாருங்க. முதல் சனிக்கிழமை மறக்காமல் எல்லோரும் வாங்க. வீட்டில் உள்ள எல்லாரையும் நீ கூட்டிகிட்டு வாங்க. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அப்புறம் வாக்குத்தத்த வசனத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் செல்லலாம். அடுத்து நாம் ஒரு 5 நிமிடங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். ஏன்னா இந்த 3வது சனிக்கிழமை கூட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமே பரிந்துரை ஜெபம். முன்னெல்லாம் விண்ணப்பங்கள் எழுதி கொண்டு தருவாங்க. அதை வாஸ்து ஜெபம் பண்ணோம். முன்னாடி பரிந்துரை ஜெபம் ஆரம்ப நாட்களில். அதுக்கப்புறம் இந்த பரிந்துரை ஜெபம் குறைஞ்சி ஒரு டெய்லி நற்செய்தி கூட்டம் போல் ஆயிடுச்சு 3வது சனிக்கிழமை கூட்டம். அதனால் இப்போ ஒரு 2-3 கருத்துகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த கருத்துகளுக்காக நாம் ஜெபித்து தொடர்ந்து இறுதி ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். கண்களை மூடி முதலாவது நான் சொல்லக்கூடிய கருத்தை மனதிற்குள் கொண்டு வாருங்கள். நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்காக நாம் மன்றாடுவோம். குறிப்பாக 2025ஆம் ஆண்டு பிறக்கப் போகிறது. இந்த ஆண்டிலே நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை கடவுளுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கவும், ஆன்ம நலனிலே அக்கறை கொண்டவர்களாக நம்ம வாழணும். இறை உறவிலே நாம் வளருவதற்கு என்ன தடைகள் இருந்தாலும் தடைகளையெல்லாம் ஆண்டவர் எடுத்து மாற்ற வேண்டும் என்று
இந்த ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆண்டவராகிய இயேசுவே, பரிசுத்த ஆவியான தெய்வமே, இந்த சகோதர சகோதரிகளுக்காக அந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் தங்கள் ஆன்மீக வாழ்க்கையில அக்கறை கொண்டவர்களாக வாழ உதவி செய்யும். புதிய ஆண்டிலே பிரவேசிக்க இருக்கிறார்கள். புதிய ஆண்டு இவர்கள் வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கட்டும். இவர்கள் மட்டுமல்ல, இவர்கள் அநேக மக்களுக்கு ஒரு வழிகாட்டிகளாக இவர்களை நீர் மாற்றும். குடும்பத்திலே இவர்களை வழிகாட்டியாக நீர் மாற்றும். உடைய கருவியாக எடுத்து பயன்படுத்தும். எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்திலே நீர் இவர்களை படைத்தீரோ அந்த நோக்கம் இவர் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இவர்கள் ஒவ்வொருவரும் திருச்சபையுடைய சாட்சிகளாக, அநேக மக்களை வழிநடத்தக்கூடிய ஊழியர்களாக நீர் இவர்களை மாற்றும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். தொடர்ந்து நாம் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்காக நாம் ஜெபிப்போம். போப், கருதினார்கள், ஆயர்கள், குருக்கள், கன்னியர்களுக்காக நாம் மன்றாடுவோம். நம்முடைய மறைமாவட்டத்திற்காக நாம் ஜெபிப்போம். மறைமாவட்டத்துடைய ஆயர், குருக்கள், கன்னியர்கள், பொது நிலையினர் எல்லோரையும் ஆண்டுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். மக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர வேண்டும். கத்தோலிக்க திருச்சபையிலே ஆவிக்குரிய செயல்பாடுகள் அதிகரிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். இந்த நேரத்திலே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து இந்த நேரத்திலே நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்காக நாம் மன்றாடுவோம். எங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த நாளுக்காக எங்கள் கத்தோலிக்க திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையுடைய திருத்தந்தை அவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை தாரும். இன்னும் நீடிய ஆண்டுகள் வாழ நீர் அவருக்கு உதவி செய்யும். உடைய பரிசுத்தாவியால் நிறைத்து நீர் வழி நடத்தும். எங்கள் ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் எல்லோருக்காக இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழக திருச்சபைக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். தமிழக திருச்சபையிலே ஏற்றத்தாழ்வுகள் மாற நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். அதுபோல ஒவ்வொருவரும் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டு திருச்சபையின் சாட்சிகளாக வாழ, திருச்சபையிலே அநேக மக்களை உண்மையிலே வழிநடத்த நீர் உதவி செய்யும். எங்கள் மறை மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆயர், குருக்கள், கன்னியர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். பொது நிலையினருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளரவும், திருச்சபையின் சாட்சிகளாக வாழவும் நீர் உதவி செய்யும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி தெரிவித்து ஒரு பாடலை பாடுவோம். இறுதியாக நற்கருணை ஆசீர்வாதம் இருக்கும். இந்த நன்றி தெரிவிக்கக்கூடிய நேரத்திலே இந்த ஆலயத்திற்காக காணிக்கை ஏறெடுக்கப்படுகிறது. ஆண்டவருக்காக கொடுங்கள். ஆண்டவருக்கு நன்றி தெரிவித்து ஒரு பாடலை பாடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கரங்களை தட்டி பாடுவோம். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு எந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து வீழும்.
நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. முழங்கால் பிரியிடவும், கைகளை கும்பிட்டு மாண்பியர் பாடலை பாடி இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பயபக்தியோடு பெற்றுக்கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுழல் திருழத்தம் இவற்றினை மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள்தாரும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. அனைவரும் எழுந்து நின்று அன்னை மாதா நமக்காக பரிந்து பேசும்படியாக பாடலை பாடி சொல்வோம். முதல் சனிக்கிழமை கூட்டத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கிறோம்.
கலசம் பொங்கிட செய்தார். பொருள் கொண்ட சீமா உன் பாதம் சேர்த்தார். பொருள் கொண்ட சீமா உன் பாதம் சேர்த்தார். உம்மை தேடி வந்தே சுமை தீரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாளும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தே சுமை தீரும் அம்மா. பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.